வணக்கம் எவ்ரிஒன். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சில பெண்டிங் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதை இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு குட்டி இதுதான், ஓகேவா? ஸோ அதில் வந்து ஆர்டர் பை அலியாஸ் அண்ட் கன்கடினேஷன். கன்கடினேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கன்கடினேஷன் அப்படின்னாலே இதுக்கு அதோட மீனிங் வந்து ஒட்டுறது, ஓகேவா? ஒன்னே ஒட்டுறது தான் வந்து கன்கடினேஷன். கன்கடினேஷன் ஆப்ரேட்டர்னா ரெண்டு வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பைப்லைன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ரெண்டு குச்சி மாதிரி இருக்கா, ஸோ இதுதான் வந்து பைப்லைன் ஆப்ரேட்டர். இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து எம்ப்ளாயிஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது, ஓகேவா? அப்போ நேம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் லாஸ்ட் நேம், கரெக்டாக? ஸோ அதை வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வேணும். ஃபுல்லாக எடுக்கிறது வந்து அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேமே லாஸ்ட் நேமே நம்ம வந்து ஒட்டணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கன்கடினேஷன் ஆப்ரேட்டர், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம், எம்ப்ளாயி ஐடி, காலம் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் நேம், பைப்லைன் ஆப்பரேட்டர், லாஸ்ட் நேம் ஃப்ரம் ஹெச்ஆர் டாட் எம்ப்ளாயிஸ். இப்போ ரெண்டையும் ஒட்டிட்டோம். நமக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா? ஓகே. ஸோ பிஃபோர் தேட் ஐ வில் ஷோ யூ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஸோ நம்ம அதையும் ஃபெச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்றும் பண்ணலை. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமையும் தனியாக டிஸ்பிளே பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம அது நாலாவது காலமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பைப்லைன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டேட்டாவையும் வந்து ஒட்டி கொடுத்துரும், ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் தேவை. ஸ்பேஸுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி ஓகே, அப்போது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு ஸ்பேஸு, இப்போ வந்து இதில் வந்து திரும்ப ஒரு பைப்லைன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த பைப்லைன் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நேமு அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் அதோட ஒட்டிடும். ஒட்டின ஸ்பேஸோட அப்புறம் லாஸ்ட் நேமையும் ஒட்டிடும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பைப்லைன் ஆப்ரேட்டர், அதாவது கன்கடினேஷன் ஆப்ரேட்டர். ஸோ இதை வந்து நம்ம வந்து செலக்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்ம வந்து இதுலேயும் யூஸ் பண்ணலாம், வேர் கிளாஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். சேம் திங் நான் திரும்ப காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். காப்பி பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ஸ்பேஸ் போட்டுருக்கோம், கரெக்டா? ஸ்டீவன் கிங் இப்படின்னு எவனும் இருந்தான்னா நமக்கு வந்து ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரும். இந்த மாதிரி நம்ம அதாவது அப்போது பிக்வரி என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு டேபிள் எடுத்து வச்சுக்குது. அதுக்கப்புறம் வேர் கண்டிஷனில் ஓகே ஃபஸ்ட்டு கம்பேர் வேல்யூவை பார்க்கும், ஃபஸ்ட்டு வேல்யூவில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ரெண்டு இதை கன்கடினேட் பண்ணி ஸ்பேஸோட கன்கடினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பிக்வரியும் கன்கடினேட் பண்ணி வச்ச வேல்யூவோட அதை கரெக்டாக டேபிளில் இருக்கிற ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் அதே மாதிரி இந்த ஸ்டீவன் கிங் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இருந்தால் எடுத்துகிட்டு வரும், இல்லைன்னா எடுத்துகிட்டு வராது. ஸோ இதுதான் வந்து கன்கடினேஷன் ஆப்ரேட்டர். வி கேன் யூஸ் தட் இன் செலக்ட் கிளாஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், வேர் கிளாஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. இப்போ வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு வந்து இந்த இதுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல் நேம்னு நமக்கு வரணும், ஓகேவா? ஸோ இந்த காலம்க்கு வந்து நம்ம வந்து ஃபுல் நேம்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்கணும். அதுதான் வந்து அலியாஸ். அலியாஸ்னா ஒன்றும் இல்லை, நிக் நேம். நம்ம வந்து எம்ப்ளாயி ஐடிங்கிறதுக்கு பதில் வந்து இது என்ன பெருசாக இருக்குது, எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும்போது வந்து எனக்கு வந்து வெறும் ஐடின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அப்போது எம்ப்ளாயி ஐடி ஆஸ் ஐடி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இது எம்ப்ளாயி ஐடி வந்து ஐடியாக டிஸ்பிளே பண்ணு. ஃபர்ஸ்ட் நேம் வந்து எனக்கு வந்து எஃப்என்னா டிஸ்பிளே பண்ணு. நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணும். ஆஸ் எல்என்னா டிஸ்பிளே பண்ணு. இதுவே வந்து ஸோ ஓகே எல்என்கிற ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி எல்என்னு சொல்லிட்டு ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. அப்போது நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா நம்ம வந்து இதில் சிங்கிள் கோட்ஸ், அதாவது ரிசர்வ்டு வேர்ட்ஸ் எதுவும் இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆஸ் ஃபுல் நேம், கரெக்டாக? ஃபுல் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் நேம் வந்துடும். ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரிங் லிட்டரல். ஓகே, லெட்ஸ் see whether it is taking or not. ஓகே,
we don't need to give any string or something. ஓகே ஸோ பார்த்தீங்களா எல்என் வந்துருச்சு, ஃபுல் நேம்னு வந்துருச்சு. பார்த்தீங்களா இதுதான் அலையாஸ் நேம். ஆஸ்ன்னு போட்டு, அதாவது காலம் நேம் ஆஸ் ஃபுல் நேம் ஆஸ் அந்த அலியாஸ் நேம் கொடுத்தோம் அப்படின்னா வந்துடும். இங்கே பார்த்தீங்களா எம்ப்ளாயி ஐடிக்கு வந்து ஐடின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அலியாஸ். ஒவ்வொரு காலமுக்கு நம்ம நிக் நேம் வச்சு டிஸ்ப்ளே பண்ணுறது. பிக்வரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த வேர் கண்டிஷன் வந்து அதை எடுத்துட்டு கடைசியாக டிஸ்ப்ளே பண்ணும்போது செலக்ட் கிளாஸில் உள்ள காலம்லாம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு அலையாஸ் நேம் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி அலையாஸ் நேம் இருந்தது அப்படின்னா அந்த நேமை வந்து டிஸ்ப்ளே பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து அலியாஸ் நேம். சரி, ஓகே. லாஸ்ட்டாக ஆர்டர் பை. எனக்கு வந்து சரி, ஓகே, இதே கொரியே இருக்குமே, இந்த கொரி தான் இப்போ ரன் பண்ணேன். இந்த கொரியில் வந்து எனக்கு வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆயிருக்கு, ஐடி வந்து 101, 102, 205 இந்த மாதிரி ஆர்டர் இல்லாமல் இதுவாயிருக்கேன். எனக்கு வந்து ஐடி வந்து ஆர்டராக இருக்கணும், அதாவது வரிசையாக இருக்கணும், 1 2 3 4 அந்த மாதிரி இருக்கணும், குழப்பி குழப்பி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆர்டர் பை வந்து எப்பயுமே வந்து நம்ம கடைசி தான் யூஸ் பண்ணுவோம். வேர் கிளாஸ் யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆர்டர் பை நம்ம வந்து இங்கே ஐடி கொடுக்கலாம். அலியாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கிறனால நான் அலியாஸ் நேம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் அலியாஸ் நேம் கொடுக்காம எம்ப்ளாயி ஐடின்னு கொடுத்தேன்னா இங்கேயும் நம்ம எம்ப்ளாயி ஐடி தான் கொடுக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஐடி. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 100, 101, 102 கரெக்டாக வரிசையாக நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கும். டிஸ்ப்ளே பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து ஆர்டர் பை கொடுக்குறோம். இதே இது எனக்கு வந்து ரிவர்ஸில் டிஸ்ப்ளே பண்ணணும், அசெண்டிங்கில் இருக்குது. அசெண்டிங்னா சிறுசுலேருந்து பெருசுக்கு போகுது. இதுவே எனக்கு வந்து பெருசுலேருந்து சிறுசுக்கு வேணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக கொடுக்கும்போது அது அசெண்டிங்கில் இருக்கும். டிஇஎஸ்சி டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து டிசெண்டிங்கில் இருக்கும். பார்த்தீங்களா 206, 205 அப்படியே குறைஞ்சி பெருசுலேருந்து சிறுசுக்கு போதா? ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பை கிளாஸ். ஆர்டர் பை கிளாஸில் we can use மல்டிபிள் காலம் நேம்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு காலம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஐடிங்கிறது மட்டும்தான். ஸோ ரியல் டைமில் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு இது யூஸ் பண்ணி காட்டுறேன். எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி. from hr.employees ஆர்டர் பை வந்து இப்போ வந்து எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 10, 20, 30 டிபார்ட்மெண்ட் இருந்தால் எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக ஆர்டர் பண்ணு. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எனக்கு எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களா, அவங்களோட எம்ப்ளாயி ஐடி வரிசையாக ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு ஆர்டர் பண்ணுறோம், காமா எம்ப்ளாயி ஐடி. இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு தானே வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு தான் ஆர்டர் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லுன்னு இருக்குது. ஸோ அப்சொல்யூட்லி அதுக்கு வேல்யூவே இல்லை. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ செகண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 10. 10ல் வந்து ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ அதனால் 200. டிபார்ட்மெண்ட் ஐடி 20ல் வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்குள்ளே 2 பேர் இருக்காங்க, அவங்களோட எம்ப்ளாயி ஐடி வச்சு ஆர்டர் பண்ணது கரெக்டாக 201, 202. ஃபார் எக்ஸாம்பிள் 30ல் வந்து நிறைய பேர் இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து வரிசையாக வருது 10, 20, 30. இப்போ 30க்குள்ளே ஆர்டர் பண்ணுது. ஆர்டர் 114, ஸோ 115, 116. ஸோ இதுதான், இதை மாதிரி நம்ம மல்டிபிள் காலம் வச்சு இது பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பை கிளாஸ். ஸோ இதில் வந்து எக்ஸிக்யூஷன் ஆர்டர், நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் ஆர்டர் என்ன பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரம் டேபிளில் போய் பார்ப்போம் பிக்வரி வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுதுங்கிறது. அதுக்கப்புறம் வேறு, அதுக்கப்புறம் தான் செலக்ட் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இதே மாதிரி வந்து இப்போ வந்து ஆர்டர் பை டிஸ்ப்ளே பண்ணும்போது வந்து ஆர்டர் பை வந்து பண்ணும். இப்படி தான் வந்து பிக்வரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவு ஆல் த 3 மிஸ்ஸிங் டாபிக்ஸ் கவர்டு. ஸோ கவர் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் போகலாம். அது நல்ல வேகமாக போய்கிட்டே இருக்கும். ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் வெல்.